இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்வார். லாட்டரின்னு கத்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு வந்து உதயநிதி கேட்கிறாரு, உங்க மாமனார் ஏன் காசு கொடுத்தாருன்னு. மறுபடியும் அவங்க திரும்பி எந்திரிச்சு உங்க அப்பா கிட்டே போய் கேளுங்க அப்படின்றாரு. என்னங்க உதயநிதிக்கு வந்து உங்க மாமனார் கொடுத்தாரு, எங்க அப்பா கிட்ட கொடுத்தாருன்னா இது தப்புன்னு இன்னும் ஃபீல் ஆகல பாருங்க. அவர் எதையுமே தப்புன்னு ஃபீல் பண்ண மாட்டேன்றாரு. நான் தப்பே பேசல, ஆபாசமா பேசலன்றாரு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த சங்கீதா அவர்கள் வந்து வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இனி விஜய் சார் மேல என்னடா அவதூறு பேசுறது அப்படின்னு யோசிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் இதை அவங்க தொடர்ந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏங்க செல்வின்னு சொல்லி திமுகல கலைஞரின் கருணாநிதியுடைய டாட்டர், ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் சங்கீதான்னு எல்லாத்துலேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் வந்து இவங்களை பல வகையிலும் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்கன்னு கூட நான் சொல்ல முடியும். இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அந்த பயம் இருக்கிறதால தான் ஆனந்த் சொல்றாரு பாருங்க, நான் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு. நீ என்ன பேசினாலும் நீ தாண்டா மந்திரி அப்படின்றதுக்கு இது திமுக இல்ல, இது தாவேகா. ஸ்டாலின் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. அவன் குறுநில மன்னர்களா அவன் வச்சுக்குவான். ஒவ்வொரு மாவட்டத்துல அவன் பிள்ளைகள் அவன் எம்பியா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க. அதுக்கு வெளியே யாரும் வர முடியாது. இந்த குடும்ப அரசியலால் தானே இது போச்சு. கைது பண்ணி வேன்ல கூட்டு போறாங்க. அதுக்குள்ள இருக்கிற 4 பேரு த்ரிஷாவுடைய கணவரை கண்டிக்கிறேன்னு ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த பேசுறாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் மேபி இந்த வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா திமுக ஆட்கள் மாறவே மாட்டார்கள்ங்க. அவங்க காமராஜர் அவமானப்படுத்தியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏக்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் ஒரு எல்லையே கிடையாது. ஆனா அவங்க தான் ஆபாசவாதிகள், மற்றவங்கள பேசுவாங்க எல்லாம். இவங்க என்ன சொல்றாங்க, லேபிள் ஒட்டுறாரு. எங்க திட்டம்னா சத்துணவு திட்டம் இருக்கிற வரைக்கும் காமராஜர் எம்ஜிஆர் தானே இருக்கணும். அப்புறம் லேப்டாப் திட்டம் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா தானே இருக்கணும். 2வது மக்கள் மனசுல இருக்கிறாரு ஸ்டாலின்னா ஏன் குளத்தூர் மக்கள் மனசுல இல்லாம போனார்? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம். இது வரைக்குமே திமுக அரசு கையில் எடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சாரை அவதூறு பண்றதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோடைய ஃபேமிலி லைஃப் எல்லாரும் பர்சனல் பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும். ஆனா இதை வச்சு அரசியல் எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜேசன் அவர்கள் பேசும்போதே நிறைய பேருக்கு ஓகேடா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்ற ஒரு மனநிலையே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த சங்கீதா அவர்கள் வந்து வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் இனி விஜய் சார் மேல என்னடா அவதூறு பேசுறது அப்படின்னு யோசிக்க வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. திமுக வில் இன்வென்ட் ப்ரொடியூஸ் இது மாதிரி விஷயங்கள். ஆமா, அவங்கள பொறுத்தவரையில அதாவது புலி தன்னுடைய இதை வரியை மாத்திக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து இந்த அவதூறுகள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் இதை அவங்க தொடர்ந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க அது ஓய்வு நினைக்காதீங்க. பட் இந்த ஃபேமிலி பிரச்சனை சுமூகமா முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடும்பம் ஒன்னாகணும், அது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆமா ஆமா, அது அந்த வகையில வந்து இவங்க அந்த சங்கீதா மேடம் வந்து சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவங்க வந்து எய்தர் ஷி வாஸ் மிஸ்லெட் ஆர் அவங்களுக்கு வந்து தவறான தகவல்களை தப்பபிப்பிராயத்தை வேண்டுமென்றே யாரோ உருவாக்கி இருப்பார்கள். அது தவறு, இட்டுக்கட்டப்பட்டது, ஆதாரமற்றது. சிலர் தங்கள் அரசியல் நோக்கத்துக்காக தன்னை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்திருக்கிற நேரத்துல இந்த நேரம் இருந்திருக்கும். அதனாலதான் தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி யாரும் பிளேம் பண்ண முடியுமா? ஏங்க செல்வின்னு சொல்லி திமுகல கலைஞரின் கருணாநிதியுடைய டாட்டர், ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் சங்கீதான்னு எல்லாத்துலேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் வந்து இவங்களை பல வகையிலும் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்க நலன் விரும்பி மாதிரி பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு பிரிச்சிருக்காங்கன்னு கூட நான் சொல்ல முடியும். பொலிட்டிக்கலுக்காக அவங்க வந்து அந்த ஃபேமிலி பண்ணியிருக்குதுன்றது தான் என்னுடைய ஒரு நினைப்பு. ஐ கான்ட் ப்ரூவ் இட், பட் என்னுடைய அந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பிரிவினை பண்ணதில்
இந்த சங்கீதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் ஒரு ரோல் இருக்கு. அந்த செல்வி வந்து டிஎம்கே. ஆமா. அப்போ இதுக்கு நீங்கள் நாட் போட்டு பார்த்துங்க. இல்ல ஆனா சங்கீதா மேம் வச்ச இஷ்யூன்றது வேற இல்ல. நம்ம அது தெரிஞ்ச விஷயம் தானே சார். இல்லைங்க, அது வந்துங்க அந்த விஷயம் எந்த பெண்ணுக்கும் சந்தேகம் வரும். ஓகே. அந்த சந்தேகத்தில் எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும் பக்கத்தில். ஓகே. அந்த வேலையை இவங்க செஞ்சிருப்பாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க. ஐயோ உன் வாழ்க்கை போயிடும் பார்த்துக்கமா அப்படின்னு 4 பேர் சொன்னாங்கன்னா ஓகே. ஒண்ணுமே இல்லாத கூட சந்தேகம் வந்துருமே. ஸோ அந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இல்லையா, இட்டு கட்டி ம். பண்ணியிருக்கலாம். ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒன்றா போகிறது, கல்யாணத்துக்கு ஒன்றா பேசிக்கிறது, ம். இதெல்லாம் வந்து சகஜம்தாங்க. இது நானும் அக்ரி பண்றேன் சார். நீங்க சொல்ற விஷயம். ஏன்னா அந்த தஞ்சாவூர்ல நடந்த இஷ்யூ கைது பண்ணி வேன்ல கூட்டு போறாங்க. அதுக்குள்ள இருக்கிற 4 பேரு த்ரிஷாவுடைய கணவரை கண்டிக்கிறேன்னு ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த பேசுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க எல்லாம் மேபி இந்த வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா திமுக ஆட்கள் மாறவே மாட்டார்கள்ங்க. அவங்க காமராஜர் அவமானப்படுத்தியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்எல்ஏக்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவங்கள கேவலப்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் ஒரு எல்லையே கிடையாது. ஆனா அவங்க தான் ஆபாசவாதிகள், மற்றவங்கள பேசுவாங்க எல்லாம். சரி, இப்போ ஒட்டுமொத்தமா வந்து விஜய் சார் வந்து ஒரு ஃபேமிலியோட செட் ஆக போறாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு சார். என்னன்னா, ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஜீவனாம்சம் கோரின வழக்க தான் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் டிவோர்ஸ் வழக்க வாபஸ் வாங்கலன்றாங்க. ஸோ இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு டீட்டெயிலாம் இல்லைங்க. நான் வந்து உங்களை மாதிரி செய்தியாளர் சொல்லித்தான் மகிழ்ந்தேன். அது எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சா நான் சொல்றேன். ஆனாலும் அவங்க வந்து கண்டிப்பா பிரியணும்னா லீகலா செப்பரேஷன் மஸ்ட்டுங்க. அப்ப டைவர்ஸ் மஸ்ட்டுங்க. அப்ப பிரியல அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. இனிமே வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். ஓகே. நம்ம விவரங்கள்லாம் தெரிஞ்சாதான் அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியும். இனி அவதூறு பேசின எல்லாருக்கும் வந்து இனிமே ஃபேமிலி லைஃப தொட முடியாதுன்ற ஒரு வேற லைஃப்ல தொடுவாங்க. அதாவதுங்க, நீங்க டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அதான் திரும்ப சொல்றேன். திமுகவுக்கு அவதூறு பேசுவது, புரளி பேசுவது, பொய்க்கதைகளை பரப்புவது, இது வந்து அவங்களுடைய தொழில் மாதிரி செய்வாங்க. இதுக்கு வந்து நிறைய ஐடி விங்ஸ் எல்லாம் பெய்டு குரூப்பே இருக்கு. அதனால இது விட்டா அடுத்தது தொடங்குவாங்க. சட்டமன்றம் கூட வந்து நேற்று வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இன்னைக்கு வேளாண் அறிக்கை, இன்னைக்கு வந்து விவாதம் நடந்தது. ஸோ அடிக்கு அடி பேச்சுக்கு பேச்சுன்னு வந்து தரமா திமுகவுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஏன்னா வந்து உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது எல்லாரும் கொடுத்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சட்டமன்றத்துக்கு வருவாரு, கேள்வி கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்ல முடியாது விஜய் அவர்களுக்கு, அதனாலதான் இந்த கைது அப்படின்னாங்க. பட் யாருமே எந்த இடத்துலயும் லேக் ஆகாம எல்லா விஷயங்களுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நாட்கள் நகர்வை எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேகா என்பது ஒரு அரசியல் கட்சியாக, ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம், அப்புறம் அரசியல் கட்சியா அது முன்னாலே வந்துடுச்சு. ஆனா இப்ப ஆட்சி செய்யக்கூடிய ஆளும் கட்சியாக அது வந்து மலர்ந்து உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அபாரமான வளர்ச்சி தாங்க. ஒரு 70 நாள்ல ஒரு புதிய கட்சி, புத்தம்புது கட்சி, 60 வருஷ அனுபவம் 70 வருஷ அனுபவம் உள்ள கட்சிகளை எதிர்கொள்வது என்பது சட்டமன்றத்துல சாதாரணமான விஷயம் இல்லை. அதை வந்து நல்லாவே பிளான் பண்ணி ட்ரெயின் ஆகியிருக்காங்க, அதுக்கான பயிற்சி எடுத்துருக்காங்க மெனக்கெட்டு அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து இந்த கூட்டத்தொடரில் நல்லா தான் இருக்குங்க. எல்லாமே பட்ஜெட்டும் சரிங்க, அதாவது பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் என்ன முடியுமோ என்ன சாத்தியமோ அதை செஞ்சிருக்காங்க. ரொம்ப அகலக்கால் வச்சுக்கிட்டு நிறைவேற்றாமல் விடுறது, இல்லை பெரிய பெரிய திட்டங்களை போட்டு கமிஷன் அடிக்கிறது, அது மாதிரி இல்லாமல் எல்லா பகுதிக்கும், குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், கல்வி, கிராமப்புறம், விவசாயிகள், இப்படின்னு எல்லார் வாழ்க்கையும் தொடர அளவுக்கு பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல நடுநிலையாளர்கள் சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில இது ஒரு நல்ல பட்ஜெட். ஏன்னா வந்து அந்த பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அப்படிதான் நானும் பாக்குறேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக கேட்கக்கூடிய திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் வந்து இத்தனை இலவசங்கள் அறிவிச்சீங்க, அதெல்லாம் பண்ணல அப்படின்றதான் அவங்க நோட் பண்றாங்களே தவிர, விஜய் சார் சொன்ன மாதிரி நான் பொருளாதாரத்துல முன்னேற்றுவேன், அதுக்கான விஷயத்த நான் கொடுத்துருக்கேன், அதை ஏன் பார்க்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, அதாவது மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறது தான் பெஸ்ட்.
அதனால அந்த வழி தான் லாங் டேர்ம்ல வந்து அவங்க வாழ்க்கையை, மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் தவிர இவங்க வந்து ஃபோன் ஃபீடிங் பண்ணி அப்பப்போ காசை கொடுத்துட்டு கையில, அது சரியில்லை. இவர் வந்து பர்மனன்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்குறாரு. எதுவாக இருந்தாலும் கல்விக்கு இவ்வளோ கொடுக்கறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு சிட்டியே உருவாக்குறது. இப்போ 500 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு என்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாடு பூரா. ஆனால் இங்கே வந்து ஒரு மாநிலத்தில் வந்து அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம் இல்லையா நம்ம. அது ஒரு நல்ல விஷயம் தானே. எதிர்காலம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அப்போ அதில் நமது மாணவர்களை, இளைஞர்களை அதில் வந்து பயிற்சிவிப்பது, அதுக்கான ஒரு நகரமே உருவாக்குறாங்க அறிவகம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தை வந்து ஏஐல முதல் மாநிலமா நான் கொண்டு வருவேன்னு விஜய் சார் அறிவிச்சிருந்தாரு. சோ அத வந்து அது ஒரு சொல்லோட இல்லாம செயலுக்கு கொண்டு இல்லை, வந்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாலே அவர் ஆமா. என்ன சொன்னார்னா, ஒரு தனி அமைச்சகம், தட் இஸ் மினிஸ்ட்ரி ஃபார் ஏஐ உருவாக்குவேன், ஒரு மினிஸ்டர் போடுவேன், ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு நகரத்தையே அப்படி உருவாக்குவேன்றாரு. ஆமா. அது நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்க எந்த விஷயம். மாநிலத்திலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மினிஸ்ட்ரியோ மினிஸ்டரோ கிடையாதுங்க ஓகே. இன்னைய லெவல்ல. கண்டிப்பா. அப்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயத்தையும் இல்ல, பண்றாங்க அவர் இல்லையா? நிறைய இன்புட் எடுக்கிறார் இல்லைங்க. அவர் சும்மா ஓகே. இல்லைங்க. ஆ. அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஈ ஆல்சோ ஸ்டடீஸ். எல்லா சப்ஜெக்டை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரன் அவர் என்னைக்கு நினைச்சதில்லை. இல்ல. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு நினைக்கிறவர் அவரு. ஆக இஸ் லேர்னிங், ஃபாஸ்ட் லேர்னர், ஓகே. குட் லிசனர். அவரை பத்தி சொல்றதுக்கு இது மாதிரி வார்த்தைகள்லாம் கரெக்டா பொருந்தும் நச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் லிசன் பண்றாரு. ம். அதே போல நிறைய ஃபாஸ்டா லேர்ன் பண்றாரு. ஓகே. சினிமாவிலே சொல்லுவாங்க, ஒரு நேர்த்தியா ஒரு டான்ஸ் வரணும், ஒரு பாட்டு வரணும்னா ரொம்ப மெனக்கெடு வரான். இப்போ ஒரு ஒரு சினிமா வெற்றி மக்களை சென்றடையணுன்றதுக்கே அவ்வளோ மெனக்கெடுறவர், ஒரு ஆட்சி பண்ணும்போது அந்த நிர்வாகத்தை எவ்வளோ மெனக்கெட்டு பார்த்து பார்த்து செய்வாரு. கண்டிப்பா. செதுக்கி செதுக்கி உருவாக்குவாரு. அதை அவர் செய்வார்ன்ற அதனாலதான் நம்பிக்கை மக்கள் எனக்கு மத்தியில இருக்கு. இருக்காரு. சரி. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்போ நேரு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டமன்றத்துல கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடந்தது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த கிட்டத்தட்ட உங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் பெண்கள் மனசுல இருக்காரு, புதுமை பெண்கள் மனசுல இருக்காரு, அதனால அப்பாவை காணோம்னு சட்டமன்றத்துல தேடாதீங்க அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்றாரு. இதுக்கு மரிய வில்சன் சார் வந்து ஒரு பதில் சொல்றாரு. உங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 1,28,000 வந்து ஒவ்வொரு மக்கள் தலையில தான் வச்சுட்டு போயிருக்காரு, தவிர வேற எதுலையுமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா நேரு ஒரு விஷயத்த சொல்றாரு. 1,28,000 கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா நீங்க தாவேக்கா வந்து இந்த 60 நாள்ல 20,000 கோடி கடனா மாத்தி வச்சிருக்கீங்க. அதான் நான் தப்பு சொல்லல அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. தப்பு சொல்லலன்னா அப்புறம் எதுக்கு சொல்றாரு? இல்ல சார், அந்த 70 நாள்ல 20,000 கோடி கடனை தாவேக்கா அரசு வாங்கியிருக்குன்றத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதுல 14,000 கோடி வட்டி கட்டி இருக்காங்கன்றது தான் உங்களுக்கு தெரியணும். அதாவதுங்க, அவங்க சும்மா ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க. இப்போ கடன் வாங்கவே கூடாதுன்றது யாருடைய நிலைப்பாடும் இல்லை. ஓகே. தேவையான அளவுக்கு கடன் வாங்கணும், வாங்குற தொகையை நல்ல திட்டங்கள்ல போட்டு முறையா அதை பயன்படுத்தணும். லஞ்சம் சாப்பிட்றதுக்கோ பணம் குவிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ மரிய வில்சன் சார் சொன்னது ஃபேக்ட். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு தலையிலையும் 1,28,000 என்பது வட்டி கடன் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம நேரு இவங்க 14,000 கோடி வாங்கிட்டாங்க 70 நாள்லன்றாரு. அவர் எதை மறைச்சிட்டாருன்னா, இவங்க வாங்கி வச்சுட்டு இருக்கிற அந்த கடனுக்கு வருஷத்துக்கு 68,000 கோடி கட்டணும். இப்போ மாசத்துக்கு 6,000-7,000 கோடி கட்டணும். பென்ஷன் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், மகளிர் உதவித்தொகை, சில நலத்திட்டங்களை தவிர்க்கவே முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்சஸ். எந்த ஆட்சி வந்தாலும் விஜய் சொல்ல முடியுமா, இது நான் கடன் வாங்கலைங்க, முன்னால இருந்த ஸ்டாலின் வாங்கினார், போய் சித்தரஞ்சன் சாலையில் இருக்காரு, அங்க போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்ல முடியுமா? ஆட்கள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனா அரசாங்கம் என்பது பர்மனன்ஸ். அரசாங்கம் தான் கடன் வாங்கியிருக்கு, மு.க. ஸ்டாலின் வாங்கல. அப்ப அந்த அரசாங்க கடனை இந்த அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இது மாதிரி பணங்கள்லாம் நீங்க காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இது கடன் வாங்காம என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவதுங்க,
ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம்லாம் இவங்க கணக்கு காட்டுறாங்க. ஏங்க இவர் ஆட்சிக்கு வந்ததே மே 10 தானேங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குங்க. அதாவது அதிகாரிகள், நிர்வாகம், அரசு எந்திரம்ன்றாங்களா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அன்ஹிண்டட், அன்ஸ்டாப்பபிள், நான் ஸ்டாப்பபிளா போயிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் சூப்பர்வைசர்ஸ் தானே, மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்லாம் டைரக்ஷன் பண்ணுவாங்க இந்த பக்கம் போடு. பட் அந்த எந்திரம் அது பாட்டுன்னு அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும்னா நிற்காது. நின்றுச்சுன்னா முடிஞ்சது. காவல்துறையோ, தீயணைப்புத்துறையோ, மருத்துவத்துறையோ அது 24x7 ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்துங்க நேருவுக்கு புரிதல் இல்லாம சொல்றாரா இல்ல சும்மா எதுகை மோனையில பேசணும்னு பேசுறாரு தெரியாது. மெயின் அப்ஜெக்ஷன் ஆஃப் டிவிகே ஓவர் திஸ் லோன் இஷ்யூ என்னன்னா 47லேருந்து 2021 வரைக்கும் இருந்த ஒரு 9-10 ஆட்சிகள்ல வெறும் 5.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. நீங்க இந்த 5 வருஷத்துல நீங்க 5.5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. அதாவது 60 வருஷத்துல வாங்கினது நீங்க 5 வருஷத்துல வாங்கியிருக்கீங்கன்னா இதுதான் தவறுன்னு சொன்னோம். இப்போ அது கூட தங்கம் தென்னரசு மாதிரி அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அனுமதிக்கப்பட்ட அளவு தாங்க வாங்கியிருக்கோம், இன்னும் கூட வாங்கலாங்க கடன். இப்ப என்ன கொடுத்தா டெய்லி 2 பேங்க்ல இருந்து கூப்பிடுறாங்க, கடன் வாங்கிக்க கூப்பிடுறாங்கன்னா போய் வாங்கிக்க முடியுமா? எனக்கு ரீபே கெப்பாசிட்டி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் நான் எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும், இதனால என்னுடைய ஏதாவது பொருளாதார ரீதியா நான் மேல போகலாமா, இல்ல கடன் கிடைக்குதுன்னு வாங்கி வச்சுக்கலாமா? அதனால ஏதாவது வரும்படி வரணும் இல்ல. கடன் கிடைக்குதுன்னு கார் வாங்கி வச்சுட்டீங்கன்னா பெட்ரோல் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு தான் ஆகும். கார்ல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ வராது. எப்படி நீங்க பணத்தை திருப்பி கட்டுவீங்க? ஸோ கடன் வாங்குவது தவறு இல்லை. ஏன் வாங்குகிறோம், வாங்கிய கடனை எப்படி செலவழிச்சோம், அதனால என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்க்கணும். நம்ம குற்றச்சாட்டே என்னன்னா, இவங்க வாங்கின பெரும் கடன்கள்லாம் பிரிட்ஜி, மேம்பாலம், கட்டடங்கள் அப்படின்னு கட்டி ஒரு 60% கரப்ஷன்ல கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க லஞ்சத்துக்காக சேர்த்த பணத்துக்கும் சேர்த்து நாம வட்டி கட்டிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வட்டி கட்டுறதுங்க, உங்களுக்கு புரியுதா? கடன் தொகையில பெரும்பகுதிய இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கார்பரேஷன் 4000 கோடி செலவு பண்ணதா சொல்றாங்க. எதுக்கு? மழை நீர் வடிகால் அந்த திட்டத்துக்கு. அது 4000 கோடி செலவு பண்ணிட்டாங்களா? அதுக்கு நான் வெள்ளையறிக்கை கேட்டப்பவே கொடுக்கலையே சார் அவங்க. ஸோ ஒரு 3000 கோடி யார் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 3000 கோடி கடனா வாங்கின பணம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இப்போ நம்ம கட்டுறதெல்லாம் யாருக்கிட்டயோ இருக்க லஞ்ச பணம். அதுக்கு தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் நீங்களும் நானும். புரியுதுங்களா? இதையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு நாங்க அந்த அளவீடுக்கு உள்ளதான் வாங்கணும், இன்னும் கூட வாங்கலாம். இதெல்லாம் தப்புங்க. கடனை குறைக்கணும், செலவை மட்டுப்படுத்தணும், வருவாயை பெருக்கணும், படிப்படியா குறைச்சி நில்லாக்கணும் இல்லைங்க. அதுதான் ஒரு நல்ல பொருளாதாரத்துக்கு வழி. அதை இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல டிவிகே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்குங்க. ரொம்ப அகலக்கால் வைக்கல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2500 ஏன் அறிவிக்கலன்றாங்களா, அறிவிச்சா இன்னும் கீழே போயிடுவாங்க. இப்போ பேலன்ஸ் பண்றாங்க. தங்க மோதிரம், காலை உணவு, அதாவது 700 கோடி செலவு பண்ணாலும் நிறைய பேரை சென்றடையுது, பெனிஃபிஷியர் பீப்புளுக்கு போகுது. அதே போல இந்த அம்மா உணவகம், அதுக்கு ஒரு சின்ன தொகை செலவு பண்ணாலும் மக்களுக்கு நல்ல தரமான சாப்பாடு மலிவான விலையில கிடைக்குது. ஒரு இட்லி 1 ரூபாய் கிடைக்குதுங்க, 2 ரூபாய் கிடைக்குதுங்க. எல்லாரையுமே மனசுல வச்சு ஒரு பட்ஜெட் 20 ரூபாய் கிடைக்குது ஒரு இட்லி ஹோட்டல்ல போனீங்கன்னா. இப்ப ஏன் தட்டுக்கடைகள் அதிகமா பெருகிடுச்சு நீங்க பாத்தீங்களா? யாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றத விரும்புறது. 50 ரூபாய் காப்பி. நீங்க தட்டுக்கடைகள் போனீங்கன்னா 10 ரூபாய் காப்பி சாப்பிடலாம், மேக்சிமம் போனா 15 ரூபாய் காப்பி சாப்பிடலாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் பெரும்பான்மையா நம்ம சமூகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா உணவகம் தேவை. அப்ப பெருசா பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுறதுக்கு பதிலா சிறுக சிறுக இப்ப மாணவர்களுக்கு சைக்கிள் தரேன்றார், ஹெல்மெட்டோட 8000 ரூபான்றார் சைக்கிள். தரமான சைக்கிள் கிடைக்காதா? அதே போல லேப்டாப்பு மாணவர்களுக்கு தராங்க. அது ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான். இவர் எதையும் ரிஜெக்ட் பண்ணல. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டமும் தொடருது, ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமும் தொடருது, கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டமும் தொடருது. எது நல்லதோ அதெல்லாம் எடுத்துக்கிறாரு, மோசமானதெல்லாம் தள்ளி விட்டுறாரு. இந்த லஞ்சத்துக்காக
கொள்ளைக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தள்ளி விடுறாரு. கண்டிப்பா சார். இவங்க என்ன சொல்றாங்க, ம். லேபிள் ஒட்டுறாரு, ஆமா. எங்க திட்டம்னா அப்படின்னு யாரும் உரிமை கொண்டாட இல்ல சார், முடியாது. திமுக அதே வேலையை பார்த்திருக்கல, ஏன் அதாங்க பார்த்துட்டாங்க? சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் தானே, ஆ. அது இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தானே மக்கள் மனங்கள்ல இல்ல, அம்மா இருப்பாரு. கிளினிக் ரகுபதி சொல்றதுபடி பார்த்தா சத்துணவு திட்டம் இருக்கிற வரைக்கும் காமராஜர் எம்ஜிஆர் தானே இருக்கணும். ஆமா. அப்புறம் லேப்டாப் திட்டம் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா தானே ஜெயலலிதா. இருக்கணும். ஆட்சி வேற கட்சி வேறங்க. கண்டிப்பா. ரெண்டாவது மக்கள் மனசுல இருக்கிறாரு ஸ்டாலின்னா ஏன் குளத்தூர் மக்கள் மனசுல இல்லாம போனார்? இது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவர் தான் நீக்க மர நிறைந்து இருக்கிறாருன்னா ஏன் 8000 சில்லற ஓட்டுல வந்து தோத்தாரு? வெற்றி தோல்வி ஜனநாயகத்துல சகஜம்தாங்க. ஆனா 3 முறை தேர்ந்தெடுத்த அந்த தொகுதியில 4வது முறை முதலமைச்சரா இருக்கும்போது ஏன் தோக்குறாரு? நிறைய திட்டங்கள் போட்டோன்றீங்க, மகளிர் அதிகமா ஓட்டர்ஸா இருக்காங்க, மகளிர் உதவி தொகை தான். சட்டமன்றத்துல வந்து ஏன் இந்த பெருமை? அதாவதுங்க அவங்களுக்கு வேற என்ன பேசுறதுங்க? ஏன்னா இன்னைக்கு அதுக்கு இவங்க ஆதவர்ஜினா சார் ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஏன்னா தஞ்சாவூர்ல பண்ணதே ஒரு அநாகரிகமான செயல். அதையே வந்து மறுபடியும் மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு சட்டமன்றத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. லாட்ரின்னு கத்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு வந்து உதயநிதி கேட்கிறாரு, உங்க மாமனார் ஏன் காசு கொடுத்தாருன்னு. மறுபடியும் அவங்க திரும்பி எந்திரிச்சு உங்க அப்பா கிட்டே போய் கேளுங்க அப்படின்றாரு. ஒரு இல்ல பர்சனல். காசு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அவர் பிசினஸ் மேன். எல்லா பிசினஸ் மேனும் தான் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக தொல்லை இல்லாம ஆட்சியாளர்கள் கிட்ட போனோன்றதுக்காக அவங்க காசு கொடுப்பாங்க. நீ ரொம்ப யோக்கியம் சிகாமணி உத்தம புத்திரனா இருந்தா காசெல்லாம் எடுத்துன்னு போங்க, சட்டப்படி இருந்தா நாங்க ஆதரிப்போம், சட்டத்தை மீறி நீங்க எதை செய்தாலும் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்கலாம. வாங்கி கணக்குல எல்லாம் வச்சு பூட்டிக்கிட்டீங்க. என்னங்க உதயநிதிக்கு வந்து உங்க மாமனார் கொடுத்தாரு, எங்க அப்பா கிட்ட கொடுத்தாருன்னா இது தப்புன்னு இன்னும் ஃபீல் ஆகல பாருங்க. அவர் எதையுமே தப்புன்னு ஃபீல் பண்ண மாட்டேன்றாரு. நான் தப்பே பேசல, ஆபாசமா பேசலன்றாரு. இதெல்லாம் வந்துங்க அதான் திமுக வந்துங்க தடுமாற்றத்துல தான் இருக்குதுங்க. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கம்பேர் பண்ணா தாவேகா வந்து எமர்ஜி ஆகுது. நல்லா வந்து அது கத்துக்கணும், செய்யணும், மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அதனுடைய துடிப்பு இருக்கு. அதை எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார். எல்லாருமே. ஏன்னா ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து விஜய் பார்த்துட்டு இருக்காருங்க, மார்க் போடுவாருங்க. கண்டிப்பா. இப்ப ஆட்சி மாற்றம், மந்திரி சபை மாற்றம் வேற பேசிட்டு இருக்காங்க. போட்டி ஆயிடுச்சு. யார் வந்து ஸ்கோர் பண்றது, யார் ஸ்கோர் பண்றது பெர்ஃபார்மன்ஸ்ல. புவர் பெர்ஃபார்மன்ஸ்னா தூக்கிடுவாங்க, ஒரு 4-5 பேர் அடிப்படுது. சோ டென்ட ரூக்ல வச்சிட்டு இருக்காரு. நீ என்ன பேசினாலும் நீ தாண்டா மந்திரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீ தான் மந்திரி சாவர வரைக்கும் அப்படின்றதுக்கு. இது திமுக இல்ல, இது தாவேகா. இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ். நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, மக்கள் விரோதமா இருக்கியா, தூக்கி போட்டுருவாரு. அந்த பயம் இருக்கிறதால தான் ஆனந்த் சொல்றாரு பாருங்க, நான் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு. அந்த கட்சியின் நம்பர் 2 செகண்ட் ஒன்லி டு மிஸ்டர் விஜய், அவர் எவ்வளவு ஒரு இன்செக்யூர்டா இருக்காரு பாருங்க. கமிஷன் வாங்குனதா நாங்களா என்ன, நான் கமிஷன் வாங்கி இருந்தா என்ன முதலமைச்சர் தூக்கி வெளியில எறிஞ்சிருப்பாரு. சோ தட் ஷோஸ் கமாண்ட் யார்கிட்ட இருக்கு, கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, அவர் எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. அவன் குறுநில மன்னர்களா அவன் அடிச்சுக்குவான் ஒவ்வொரு மாவட்டத்துல. அவன் பிள்ளைகள் அதான் அவங்க தான் எல்லாமே எம்பியா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க. அதுக்கு வெளியே யாரும் வர முடியாது. இந்த குடும்ப அரசியலால் தானே இது போச்சு. இங்கேயே மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் சகோதரிக்கும் நடுவுல ஒரு வார் போயிட்டே இருக்கு இல்ல பெர்மனண்டா. கண்டிப்பா சார். ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.